ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபில் சால்ட் இப்போ அவருடைய பேட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவருடைய ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளாடாமல் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய அந்த ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பித்தார். நேற்றே பார்த்துருந்தோம். தலைவன் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தப்பவே ஒரு வேறு லெவல் சம்பவத்தை தான் பண்ணி விட்ருக்கிறாரு. சின்னசாமி கிரவுண்டில் தான் வந்துட்டு மேட்ச் நடக்க போகுது. அதுவும் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே கூட. ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி அப்படின்னா அது ஒரு பெரிய லெவல் ரைவல்ரியாக போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக 3 பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணி 50 அப்படிங்கிறத அதிரடியாக அடிச்சுட்ருக்கிறாரு ஃபில் சால்ட்டு. யாஷ் தயால், புவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்வப்னில் சிங். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்துட்டு நம்ம பிளேயிங் லெவனில் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் தான். ஸோ இந்த இடத்துல ஸ்பின்னர்ஸை எதனால் வந்துட்டு கொடுத்தாங்க, 3 பேருமே ஃபாஸ்ட் பவுலராக போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல நானுமே யோசித்தேன். ஏன்னா வந்து பவர் பிளே அப்படிங்கிற சைடில் தான் ஃபில் சால்ட் வந்துட்டு இருக்க போகிறாரு. பட் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆர்சிபி அவங்களுடைய புதிய முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. புதிய முயற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா எண்டு வரைக்கும் வந்து ஃபில் சால்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஆடிட்டு இருந்தார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் பிளே வரைக்கும் இருப்பார். நீட்டாக வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவார். பட் ஆனால் வந்துட்டு எண்டு வரைக்கும் இருக்க முடியுமா, அவரால் ஸ்பின்னர்ஸை மிடில் ஓவர்ஸில் டேக் ஆன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அண்ட் அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னசாமியில் இந்த மேட்ச் அப்படிங்கிறதுனால ஜாக்கப் பெத்தால வந்துட்டு எப்படி உள்ள ஃபிட்டின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு. இது சின்னசாமி அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, சிஎஸ்கே கூட மேட்ச். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்பின் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நூர் அகமதில் ஆரம்பித்து ஜடேஜா, அஸ்வின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுறதுக்கு நல்ல ஹிட்டர் வேணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் காம்பினேஷனில் சேஞ்ச் பண்ணி ஜாக்கப் பெத்தல், ஃபில் சால்ட் 2 பேர்த்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இப்போ அவங்க சைடில் போயிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல வந்துட்டு ஓவர்சீஸ் காம்பினேஷனை எப்படி வந்து அவங்க மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொமாரியோ ஷெஃபர்ட் ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு உள்ளே இருக்கிறாரு. அவரோட இடத்துல வந்துட்டு ஜாக்கப் பெத்தல் உள்ளே வரதுக்கு நிறையவே வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் அந்த இடத்துல வந்துட்டு இன்ஜுரிங்கிறதுனால அவரோட இடத்துல உள்ள வந்து ஓப்பனிங் ஸ்பாட்டில் ஆடினார் ஜாக்கப் பெத்தல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போ சொன்னதே வந்துட்டு அந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்பாட் கொடுத்துருக்காம இவர் லாஸ்ட் மேட்ச்லேயே மிடில் ட்ரை பண்ணியிருந்தா இப்போ இன்னுமே நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருந்திருக்கலாம். ஏன்னா மிடில் வந்துட்டு ஒரு ரன் அடிச்சிருந்தாரு அப்படின்னா ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு ஹெவியாக இந்த இடத்துல வந்து சொல்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருந்தோம் அப்படின்னா ஸோ இன்னுமே நீட்டாக வந்துட்டு இப்போது சிஎஸ்கே கூட மேட்ச்சு ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு எஃபெக்டிவாக வந்து இருக்கல. அண்ட் அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலியை ஹார்டாக வந்து அந்த இடத்துல வந்து ட்ரைனிங்குள்ளே இறக்கி விட்ருக்குறாங்க. இப்போது டோட்டலி வந்து நம்மளோட சைடில் ரோஹித் சர்மா ஒரு பேய் ஃபார்மில் ஆடிட்டு இருக்கிறார் எம்ஐக்கு. மும்பை இந்தியன்ஸ் எங்கேயோ இருந்து இப்போ டாப் ஆஃப் த டேபிளில் போய் உட்காந்துருக்குறாங்க. ஸோ அப்போது அந்த டீமில் வந்து ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய லெவலில் அந்த டீம் எழுச்சி பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நோ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் 350 போட்டு மாஸ் காட்டி விட்டார். ஸோ இப்போ கிங் கோலியும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவரோட ஃபார்ம் இந்த இடத்துல ரொம்ப குரூஷியல். ஸோ அதனால் அவரை ஒரு ஹார்ட் டைம் ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் செஷனும் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சிஎஸ்கேவோட மேட்ச் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. ஸோ பிளே ஆஃப்ஸில் வந்து டாப் 2ல் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இப்போ ஒரு விக்ரஸான ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாப் 2ல் முடிக்கணும் அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டாப் 2 ஸ்பாட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கேள்விக்குறியாயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விகரஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக கிங் கோலியோட பேட்டிங் இருக்கணும். ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டான மேட்ச் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, ஃபஸ்ட்டு அந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபில் சால்ட் உள்ளே வந்துட்டார், அவர் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு. விராட் கோலி வந்துட்டு ஒரு ஹார்டாக ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஜாக்கப் பெத்தல் ஆட போகிறாங்கிற பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன ப்ரோ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏன்னா சின்னசாமியில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. மேட்ச் வந்து ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் நம்ம ஹோமில் தான் நடக்குது. ஸோ டோட்டலி இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நாளைக்கு மேட்ச் டைம் அப்போவும் மழை பெய்யறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் போயிருந்தாலும் ஸோ ரெயின் மேட்ச் டைம் அன்னைக்கு வந்தது அப்படின்னா அந்த டைம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு ஒரு அப்செட் இருந்திருக்கு ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரெயினும் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ஸ்பாயில் ஃபேக்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதுக்கும் ரெடியாக இருங்கடே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி.